மதசார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் திருச்சி மாநகர் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்து பேரணி தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு எதிரான வெறுப்பை முறியடிப்போம் சனாதன சக்திகளின் சதியை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், இப்போ இந்த பேரணி தொடங்கி இருக்கிறது, எவ்வளவு தூரத்திற்கு நடைபெற இருக்கிறது, எவ்வளவு பேர் திரண்டிருக்காங்க? வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நலவாத ஒற்றுமை பேரணி என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திருச்சியில் இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சுமார் பாத்தீங்கன்னா ஒரு 10,000க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இதில் பங்கேற்று இந்த பேரணியில் சென்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சியில் இருக்கக்கூடிய மைய பகுதியான டோல்கேட்டில் இருந்து திருச்சி டோல்கேட்டில் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்து சுமார் 2.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு காவல்துறையினர் இந்த பேரணி செல்வதற்கான இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பேரணி முடிவில் திருமாவளவன் சிறப்புரையாற்றவும் இருக்கிறார். இதனால் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்திருப்பதன் காரணமாக திருச்சி பகுதி முழுவதுமாகவே பாத்தீங்கன்னா வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் தற்போது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மத்திய அரசினுடைய சில கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக ஒரு 12 தீர்மானங்களும் இந்த பேரணியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 12 தீர்மானங்களும் தற்போது நிறைவேற்றப்பட்டு இந்த பேரணியானது தற்போது சென்று கொண்டிருக்கிறது. நன்றி ரகுவரன், விவரங்களை வழங்கியமைக்காக. மோடி அரசை கைவிடு.